பல 100 கோடி மதிப்புள்ள ஒரு சிலை. சாதாரண சத்தம் கேட்டால் கூட உடைந்து விடும் என்று சொல்லப்படும் ஒரு அபூர்வம். அதனாலேயே வருடத்தில் 364 நாட்களும் சந்தன காப்பிற்குள் மறைக்கப்பட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் தரும் ஒரு மரகத அற்புதம். அந்த ஒரு நாள் தரிசனத்திற்காக ஒரு வருடமே காத்திருக்கும் பக்தர்கள். அப்படி என்ன சக்தி அந்த சிலைக்கு? அதன் பின்னால் இருக்கும் தீர்க்கப்படாத மர்மம் என்ன? வாருங்கள், உலகின் ஆதி சிதம்பர ரகசியத்தை நோக்கி பயணிப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தலம் உத்தரகோசமங்கை. பெயரை கேட்டவுடன் இது ஒரு சாதாரண கோயில் என்று நினைக்க வேண்டாம். புராணங்களின்படி இது பிரபஞ்சத்தின் முதல் கோயில். பூலோகத்தில் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே தேவர்களால் வழிபடப்பட்ட தலம். இங்கேதான் சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை உபதேசம் செய்தார். உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம். மங்கைக்கு உபதேசித்ததால் உத்தரகோசமங்கை என்ற பெயர் உருவானது. ஆனால் இந்த கோயிலின் மிகப்பெரிய ரகசியம் அதன் கருவறைக்குள்தான் மறைந்திருக்கிறது. இந்த கோயிலின் வரலாறு இராவணனின் மனைவியான மண்டோதரியுடன் தொடங்குகிறது. அவள் ஒரு தீவிர சிவபக்தை. சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தை, அந்த ஆதி தாண்டவத்தை தன் கண்களால் காண வேண்டும் என்பது அவளின் வாழ்நாள் ஆசை. ஆனால் அந்த நடனத்தின் உக்கிரத்தை தாங்கும் சக்தி பூலோகத்திற்கு இல்லை. தன் பக்தையின் ஆசையை நிறைவேற்ற சிவன் ஒரு வரம் தந்தார். நான் ஆடும் தாண்டவத்தை நீ காண்பாய், ஆனால் அதற்கு முன் அந்த நடனத்தை நான் உத்திரகோசமங்கை தலத்தில் ஆடிக்காட்டுவேன். இதுவே என் முதல் தாண்டவமாக இருக்கும் என்று வாக்கு தந்தார். அந்த முதல் தாண்டவத்திற்காக அவர் எடுத்த கோலம்தான் இன்று நாம் காணப்போகும் அந்த மரகத நடராஜர் திருவுருவம். சுமார் 6 அடி உயரம், பச்சை மரகத கல்லாலான உலகின் ஒரே நடராஜர். இதன் வயது 3000 வருடங்களுக்கும் மேல். ஆனால் இங்கேதான் அந்த தீர்க்கப்படாத மர்மம் தொடங்குகிறது. இந்த மரகதச் சிலை ஒலியை தாங்காது. ஒலி அலைகள் பட்டால் ஒரு கண்ணாடி பாத்திரம் நொறுங்குவது போல நொறுங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. 3000 வருடங்களாக மந்திரங்களும் மேளங்களும் பக்தர்களின் கோஷங்களும் ஒலிக்கும் ஒரு கோயிலுக்குள் இவ்வளவு மென்மையான ஒரு சிலை எப்படி பாதுகாக்கப்படுகிறது? இது விஞ்ஞானத்தையே வியக்க வைக்கும் ஒரு தெய்வீக புதிர். இந்த சிலையை பாதுகாக்க நம் முன்னோர்கள் கையாண்டது ஒரு தெய்வீக தொழில்நுட்பம். வருடம் முழுவதும் இந்த மரகத மேனி மீது சந்தனம் பூசப்பட்டு சிலை ஒரு சந்தன மறையாகவே காட்சியளிக்கும். இந்த சந்தன காப்பு சிலையை ஒலி அலைகளிலிருந்தும் தட்பவெப்ப மாற்றங்களிலிருந்தும் ஒரு கவசம் போல காக்கிறது. ஆனால் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அன்று அந்த அதிசயம் நிகழும். வருடம் முழுவதும் காப்பிட்டிருந்த சந்தனம் மெல்ல மெல்ல கழையப்படும். லட்சக்கணக்கான கண்கள் காத்திருக்க பச்சை மரகதத்தின் ஒளி மெல்ல வெளிப்படும். கருவறையின் இருளில் அந்த மரகத பச்சை நிறம் ஜொலிக்கும் காட்சியை காண 2 கண்கள் போதாது. அன்று ஒரு நாள் மட்டும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அந்த மரகத மேனிக்கு நேரடியாக நடைபெறும். அந்த 24 மணி நேரம் முடிந்தவுடன் மீண்டும் அடுத்த ஒரு வருடத்திற்கு சந்தன காப்பிற்குள் அந்த அற்புதம் மறைந்துவிடும். அடுத்த ஆருத்ரா தரிசனம் வரை அந்த மரகத ரகசியம் மீண்டும் பூட்டப்பட்டுவிடும். இந்த மரகத நடராஜர் மட்டுமல்ல, இந்த கோயிலின் ஒவ்வொரு தூணும் அற்புதங்கள் நிறைந்தது. இங்குள்ள சகஸ்ரலிங்கம் மிகவும் புகழ்பெற்றது. ஒரே லிங்கத்தில் 1008 லிங்கங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு அபூர்வ லிங்கம் இது. இதை வழிபட்டால் 1008 சிவாலயங்களுக்குச் சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இங்குள்ள இலந்தை மரம், இது சாதாரண மரமல்ல, பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. சிவனின் அருளை பெற்றது. இந்த மரத்தை வலம் வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. உத்திரகோசமங்கை வெறும் கோயில் அல்ல, அது காலத்தால் மறைக்கப்பட்ட ஒரு கால பெட்டகம். அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அசைக்க முடியாத நம்பிக்கைகளும் சங்கமிக்கும் ஒரு சக்தி பீடம். இந்த ஆருத்ரா தரிசனத்தை, அந்த மரகத நடராஜரின் நேரடி தரிசனத்தை நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல நீங்கள் கேள்விப்படாத மறைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கோயில்களின் மர்மங்களை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிப்போம். எங்களின் இந்த பயணத்தில் இணைய ஆனந்த தாண்டவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.
அடுத்த ஒரு மர்மமான பயணத்தில் சந்திக்கும் வரை இறைவனின் அருள் உங்களுடன் இருக்கட்டும்.